எழில் வருத்தத்துடன் ரூம் உள்ளே வந்தான். அமர்தா அறையில் உட்கார்ந்திருந்தவள், என்ன எழில், ஒரு மாதிரியா இருக்கீங்க என்று கேட்க, ஒன்றுமில்ல அமர்தா, செடியினை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமாங்க, வீட்டில் கூட எல்லாரும் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை அமர்தா, நான் இன்னைக்கு ஆஃபீஸில் செடியன் மாலினி கிட்ட பேசிட்டு இருந்ததை கவனித்தேன். மாலினிக்கும் செடியனுக்கும் ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது. மாலினி நிறைய பொய் சொல்கிறா. செடியன் நல்லா லாக் ஆகிட்டு இருக்கான். இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அமர்தா அப்படின்னு எழில் சொல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அமர்தா. என்னங்க பண்ண முடியும்? செடியன் மாமா செஞ்சதும் தப்பு தானே. ஜெனி அக்கா அவங்க சைட்லேயும் நியாயம் இருக்குது. இது அவங்க 2 பேரும் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இதில் யார் போய் சமாதானம் பண்ணாலும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. அப்படி இல்லை அமர்தா, நம்ம லைஃப்பில் ஒரு பிரச்சனை வந்தப்போ செடியன் என் கூட நின்று எனக்கு பக்கபலமாக இருந்தான். ஆனால் இப்போ அவன் இப்படி இருக்கிறத பார்த்து ஒரு தம்பியா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன். ஜெனி அவங்கள எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்க கிட்ட போய் இதை எப்படி பேசுறது, இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியலை. நானும் ஜெனி அக்கா கிட்ட பேசலான்னு தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்ன பேசுறது, எப்படி ஆரம்பிக்கிறது எனக்கும் ஒன்றும் புரியலை என்றாள் அமர்தா. ஜெனியோட அப்பா வேற ஜெனிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுறதா சொல்லிக்கிட்டு இருக்காரு. செடியன் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்கான். அவனை இப்படியே விடக்கூடாது. ஆமாம், அந்த மாலினி வந்து செடியன் மாமா மேலே சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லை. இனிமேல் இந்த பிரச்சனையை இப்படியே வளர விடக்கூடாது. கண்டிப்பாக செடியன் அப்படிப்பட்டவன் இல்லை அமர்தா. இதில் எதுவோ இருக்குது. அதான் என்னன்னு எழில் யோசிக்க, நீங்கள் தான் பெரிய டைரக்டர் ஆச்சே, இதுக்கு ஒரு முடிவை நீங்களே கண்டுபிடிக்கிறது. என்ன சொல்கிற? ஆமாம், நீங்கள் தான் டைரக்டர் இல்லை. உங்கள் புத்திக்கு சில ஐடியாஸ் எல்லாம் வரும். நீங்களே இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு முடிவை சொல்லுங்களேன். அமர்தா சொல்ல, ஆமாம், சினிமாவும் வாழ்க்கையும் ஒன்றா? எழில் யோசித்தான். மறுநாள் ஆஃபீஸுக்கு கிளம்பும்போது பாக்கியலட்சுமியிடம் சொல்லிட்டு செடியன் என்ன பண்ணிட்டு இருக்கான் என்றான். அவன் இன்னும் எந்திரிக்கலடா. சரி சரி, அவனை தொந்தரவு பண்ணாதீங்க. இருந்தாலும் அப்பப்போ அவனை போய் பாருங்கம்மா, சாப்பிட சொல்லுங்க. சரிம்மா, நான் கிளம்புறேன். எழில் பைக்கில் போகும்போது ஏதோ யோசனையுடனே சென்று கொண்டிருந்தான். ஆஃபீஸுக்கு போனதும் முதல் வேலையாக தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை அழைத்தான். நீங்கள் எல்லாம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்டா. என்ன சொல்லுடா? இல்லை, என் அண்ணனோட லைஃப் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குடா. இதில் அந்த மாலினி சொல்கிறது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் அண்ணன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குடா. இது எப்படியாவது கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்ங்கிற? அதான் நானும் யோசிக்கிறேன். உடனே யோசித்து ஒரு பிளான் செய்கிறார்கள். மாலினியை ஃபாலோ பண்ண சொல்லி எழில் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறான். மாலினி போகிற இடத்துக்கெல்லாம் போங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் அவள் கண்டிப்பாக மாட்டுவா அப்படின்னு சொல்ல, எழில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாலினியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு வாரமானது. மாலினி எப்பையும் போல் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவள் வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வரலை. எழில் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டான். அவள் ஏதாவது லூஸ் டாக் விடுவா, ஏதாவது ஒரு க்ளூ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். நாளைக்கு அண்ணனோட டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு வருது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு எழில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கு ஒரு ஃபோன் வந்தது. லைனில் எழிலோட ஃப்ரெண்ட்ஸ். எழில், இங்கே நாங்கள். ஒரே சத்தம். எழிலுக்கு ஒன்றுமே கேட்கல. என்னடா ஒரே சத்தமாக இருக்குது, நீ சொல்கிறது எனக்கு எதுவுமே கேட்கல. எழில் சொல்ல, இல்லைடா, இங்கே நாங்கள் ஒரு பார்ட்டியில் இருக்கோம். இங்கே மாலினி வந்திருக்காடா. அப்படியா? ஆமாம், அவள் வேற ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கா. அப்படியா? அவள் ஏதாவது பேச வாய்ப்பு இருக்குது. ஓகேடா, எந்த இடம் சொல்லு. அவன் இடத்தை சொல்ல உடனே எழில் நேராக பார்ட்டிக்கு செல்கிறான். பார்ட்டியில் மாலினி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கா. என்ன மாலினி, எப்படி போகுது உன் லைஃப்? அது நல்லா தாண்டி போகுது. ஆமாம், நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே. என்னடி? அதான் நீ யாரோ ஒருத்தன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு. அதுவும் அவன் வேற கல்யாணம் ஆனவனாம். ஆமாண்டி, அவன் பேர் செழியன். ஏண்டி, உங்ககிட்ட என்ன இல்லை? அழகு, திறமை, வசதி எல்லாம் இருக்கே. பின்ன எதுக்குடி போயும் ஒரு கல்யாணம் ஆனவன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்க? ஏன், கல்யாணம் ஆனா இப்போ என்ன, லவ் பண்ணக்கூடாதா? இல்லடி, நான் அதுக்கு சொல்லலை. நீ ஒன்றும் சொல்ல வேணாம். அவனை நான் முதலாக பார்க்கும்போது அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது. அவனுடைய ஃபர்ஸ்ட் லுக்கிலே அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவன் ரொம்ப நல்லவண்டி. சரி, இப்போ என்ன தான் பண்ண போகிற? அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா?
அவனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் விட்டுருவாங்களா? அடி போடி லூசு, இப்போ அவங்க 2 பேருக்கும் டைவர்ஸே ஆக போகுது. அப்படியா? ஆமாண்டி. என்னடி சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியலை. மாலினி சிரிக்க, என்னடி சிரிக்கிற? அது ஒரு பெரிய கதடி, எப்படி சொல்ல? மாலினி சொல்ல ஆரம்பித்தாள். நானும் செழியனும் பழகிறத தெரிஞ்சு அந்த ஜெனியை அவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. அப்படியா? ஆமாடி, கொஞ்சம் தெளிவாக சொல்லு. அது அவனுடைய கிளைண்ட் தான் நான். என்னோட பிஸ்னஸ் விஷயமா அவனை அடிக்கடி மீட் பண்ணுவேன். அவனுடைய சைலன்ஸ், அவனுடைய இன்னசென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. அவன் கூட பேசுறது பழகிறது அதுவே எனக்கு ஒரு அடிக்ஷனாக ஆயிடுச்சு. அவரை மீட் பண்ணுறதுக்காகவே அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன். ஆனால் அவன் எடுக்கவே மாட்டான். என்னை அவாய்ட் பண்ணுறதுலையே குறியாக இருப்பான். நான் ஃபோன் பண்ணால் எடுத்து பேச மாட்டான். அப்புறம் அப்புறம் என்ன ஆச்சு? நான் விட்டாதானே? நான் அடிக்கடி அவனுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னை பற்றி சும்மா பொய்யெல்லாம் சொல்லி அவனை என் மேலே பரிதாபப்பட வச்சேன். நான் நினச்ச மாதிரி அவனும் என் மேலே பரிதாபப்பட்டான். அப்புறம் அவனுக்கு கொஞ்ச நாளாக மனசு சரியில்லாமல் இருந்துச்சு. ஏன், என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லடி, அவனுடைய ஒய்ஃப் தான் காரணம். என்னடி சொல்கிற? அவள் ஒய்ஃபா? அவள் இருக்கா பாரு, அவனை கண்டுக்கவே மாட்டா. எப்போ பார்த்தாலும் ஃபேமிலின்னு ஃபேமிலி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பா. ஆனால் இவனுக்கு அவன் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அவளுக்கு அது புரியலை. அவள் இவனுக்காக இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டா. எப்போ பார்த்தாலும் ஃபேமிலி கூடவே பேசிக்கிட்டு இருப்பா. இவனுக்கு இவன் கூட அவள் இருக்கணும்னு தான் ஆசை. அதை என்னிடம் அடிக்கடி சொல்லி புலம்புவான். எனக்கு கோவமாக வரும். பின்ன என்னடி, இவன் மேலே நான் எவ்வளோ ஆசை வச்சுருக்கேன். இவன் என்னடான்னா அந்த ஜெனி என்னை கண்டுக்க மாட்றா, அவளுக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம், நான் முக்கியம் இல்லை அப்படின்னு புலம்பி தள்ளுவான். இது எனக்கு ரொம்ப வசதியாக போச்சு. இப்போ அடிக்கடி என்கிட்ட கொஞ்சம் ஏதாவது பேசினா அவனுக்கு ஏதோ ஒரு ரிலாக்ஸாக இருந்துச்சு. அதனால் எங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பித்தான். இன்னும் ஜெனி அவங்க அம்மா வீட்டுக்கு போனதும் தினமும் என் வீட்டுக்கு வந்துடுவான். நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்போம். அப்புறம் லேட்டாக தான் அவன் வீட்டுக்கு போவான். அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிது. என்னடி சொல்கிற? அவன் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டானா? அப்படியெல்லாம் இல்லடி, அவன் என்னிடம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தான். ஆனால் நான் தான் இதை எனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். டெய்லி எங்கள் வீட்டுக்கு வர்றது போகிறது பழகிறது, இந்த மூமெண்ட் எல்லாம் நான் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தேன். சம்டைம்ஸ் அவன் மனசு சரியில்லாமல் புலம்பும்போது அவனுக்கு ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுப்பேன். அவன் குடிச்சிட்டான்னா இன்னும் அதிகமாக புலம்புவான். இன்னும் ஜெனியை பற்றி ஏதாவது குறை சொல்லுவான். அது எனக்கு இன்னும் வசதியாக போச்சு. அதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டேன். என்னடி சொல்கிற? குடிச்சிட்டு அப்புறம் உன்கிட்ட எதுவும் மிஸ்பிஹேவ் பண்ணலையா? ஆமாம், பண்ணிட்டாலும் அவன் குடித்தாலும் அவன் இந்த விஷயத்தில் மட்டும் கரெக்டாக இருப்பான்டி. என் கூட பெட்டில் படுப்பான். ஆனால் அவன் கை கால் கூட என் மேலே போட மாட்டான். என்னடி சொல்கிற? ஆமாண்டி, அதனாலேயே அவனை இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எங்கள் லைஃப் சூப்பராக இப்படியே போயிட்டு இருந்தப்போ திடீர்னு அந்த ஜெனி குழந்தைய தூக்கிட்டு இவன் வீட்டுக்கு வந்தா. அவ்வளவு தாண்டி. அப்புறம் சுத்தமாக என் வீட்டுக்கு வர்றதை நிறுத்திட்டான். நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை. என்னை டோட்டலாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உண்மையாகவே நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன்டி. எனக்கு செம கோவம் வந்துச்சு. அதனால தான் நான் எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் ஜெனிக்கிட்ட போட்டு காமிச்சேன். அந்த லூஸும் அதை நம்பி அவனை விட்டுட்டு சண்டை போட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. என்னடி சொல்கிற? நீ காமிச்ச ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க நம்பிட்டாங்களா? ஆமாண்டி, அந்த அளவுக்கு அதில் அவன் புலம்பி வச்சுருக்கான். பின்ன நம்பாமல் என்ன பண்ணுவா? இத்தனை வருஷம் லவ் பண்ணாலாம் லவ். நேற்று வந்த நானே செடியனை ஒரு இன்னசென்ட், அவன் ரொம்ப நல்லவன்னு இவ்வளவு புரிஞ்சு வச்சுருக்கேன். அவன் என்ன தாண்டி அவனை புரிஞ்சுக்கிட்டா? இந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்த உடனே அவள் சரின்னு அவனை விட்டு போயிட்டா. ஏண்டி, அதுக்குன்னு தான் புருஷன் இன்னொரு பொண்ணோட இந்த மாதிரி க்ளோஸாக பேசிட்டு இருக்கிறத பார்த்தா எந்த பொண்ணுக்கு தான் கோபம் வராது? அட, அவன் இப்படி பேசுகிறான்னா அதுக்கு காரணம் யாரடி? அவளும் தானே. அவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தா அவன் ஏன் என்கிட்ட புலம்ப போகிறான்? பொதுவாக கல்யாணம் ஆனால் பொம்பளைங்க தாண்டி இப்படி புலம்புவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் நான் சொல்கிறது எதையும் காதில் வாங்க மாட்றாரு, எனக்கான டைம் கொடுக்க மாட்றாருன்னு. ஆனால் இங்கே அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. இவன் டெய்லி புலம்புவாண்டி. அவன் ஒய்ஃப் பற்றி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லி புலம்புவான்.
அப்படி அவனை தவிக்க வச்சது யாரு? அவ தானே. தப்பெல்லாம் அவள் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் காமிச்ச உடனே இவனை தூக்கி போட்டு போயிட்டா. இப்போ நீ என்ன தாண்டி பண்ண போகிற? என்ன பண்ண போகிறேன்னா, நாளைக்கு கோர்ட்டில் இவங்களோட கேஸ் வருதுடி. இதில் கண்டிப்பாக அவனுக்கு டைவர்ஸ் கிடச்சிடும். டைவர்ஸ் கிடச்சிருச்சுன்னா அவ்வளவுதான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் குடிப்பான். மறுபடியும் அவன்கிட்ட போய் மெதுவாக பேசி அவனை என் பக்கம் இழுத்துடுவேன். அப்புறம் என்ன, நானும் அவனும் கல்யாணம் பண்ணிக்குவோம். அந்த முட்டாள் ஜெனி தான் தனியாக குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படணும். என்னடி சொல்கிற? இதெல்லாம் நடக்குமா? ஏண்டி நடக்காது? கண்டிப்பாக நடக்கும். செழியன் வந்து ஜெனியை மறந்துடுவானா? அது கொஞ்சம் கஷ்டம்தான். அவன் ஜெனின்னு இன்னும் ஜெனி பைத்தியம்தான் பிடிச்சிட்டு திரியிறான். ஆனால் எப்படியாவது நான் அவனை என் பக்கம் இழுத்துடுவேன். இந்த டைவர்ஸ் மட்டும் கிடைக்கட்டும், அப்புறம் பாரு. மாலினி இதை சொல்லி சிரித்து கொண்டே இருந்தாள். இது எல்லாம் தன் ஃபோனில் வீடியோவாக எடுத்து விட்டான் எழில். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வீடியோ போதும், இது ஜெனி கிட்ட காமிச்சா கண்டிப்பாக அவங்க மனசு மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நைட்டு ஜெனி வீட்டுக்கு போவான். ஆனால் அந்த வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன இது, வீடு பூட்டி இருக்கே, ஏன்னு தெரியலையே. எழிலுக்கு புரியலை. சரி, நேராக வீட்டுக்கு வந்தான். எப்படியும் நாளைக்கு அவங்க கோர்ட்டுக்கு வந்து தானே ஆகணும் அப்படின்னு எழில் நினச்சிக்கிட்டே இருந்தான். மறுநாள் கோர்ட்டில் பாக்கியலட்சுமி ஃபேமிலி எல்லாரும் கோர்ட்டில் இருந்தாங்க. ஜெனி ஃபேமிலி எல்லாரும் வந்துட்டாங்க. ஜெனி, செழியன் இவர்களை அழைக்க ஜெனி வந்து கூண்டுக்குள்ளே ஏறுறாங்க. உங்களுக்கு விவாகரத்து வாங்க சம்மதமா அப்படின்னு ஜட்ஜ் கேட்க ஜெனி ஒத்துக்கிறாங்க. ஆனால் செழியன் மறுபடியும் அதை தான் சொல்கிறாரு. எனக்கு விருப்பம் இல்லை, நான் என் ஒய்ஃப் குழந்தை கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஜெனியோட அப்பா ஏற்பாடு பண்ணியிருந்த வக்கீல் செழியன் மேலே இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. அந்த டைமில் அங்கே எழில் வரான். ஒரு நிமிஷம் இந்த வீடியோ கிளிப்பை கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த வீடியோ கிளிப்பை போடுறாங்க. அந்த வீடியோ கிளிப்பில் மாலினி அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதெல்லாம் ரெக்கார்டில் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் கோர்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்குறாங்க. ஜெனியும் தான். அந்த வீடியோ முடிஞ்சதும் ஜெனியோட கண்ணில் தண்ணியாக வருது. உடனே ஜட்ஜு அவங்கள ரிலாக்ஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஜெனி அப்படியே கூண்டுக்குள்ளே அழுதுட்டு உட்காந்துடுறா. செழியன் ஓடி வரான். ஆனால் அவங்க அப்பா ஜெனி கிட்ட அவனை நெருங்க விடலை. ஜெனியை கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி, கொஞ்ச நேரம் பொறுத்து மறுபடியும் கோர்ட் அசம்பிள் ஆகலாம் அப்படின்னு ஜட்ஜ் பிரேக் விடுறாரு. ஜெனிக்கு தண்ணியை கொடுத்து வெளியே உட்கார வைக்கிறாங்க. உடனே செழியன் எழில ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். தேங்க்ஸ்டா எழில், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அழ, டே எதுக்குடா தேங்க்ஸ், நீ என் அண்ணன்டா அப்படின்னு அவனை அணைச்சிக்கிறான். தாத்தா, பாட்டி, கோபி, பாக்கியா எல்லாரும் அவனை ஆறுதல் படுத்துகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் உடனே செழியனோட கண்ணு ஜெனியை தேடுது. வெளியே ஓடுறான். ஜெனி பிரம்ம பிடிச்ச மாதிரி வெளியே உட்காந்துட்டு இருக்கா, எதையோ பறி கொடுத்த மாதிரி. அப்போது செழியன் ஜெனி கிட்ட வரான். இவ அவனை பார்க்குறா. அவளால் எதுவும் பேச முடியல. அமைதியாக தலையை கீழே குனிறான். செழியன் பக்கத்தில் உட்கார்றான். ஜெனி, என்னை மன்னிச்சிடு ஜெனி, ப்ளீஸ், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. நான் பண்ணது தப்பு தான், தப்பு இல்லைன்னு சொல்லலை. நான் ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கே ஒன்றும் புரியலை ஜெனி. சத்தியமாக சொல்கிறேன், நான் ஏன் அவள் வீட்டுக்கு தினமும் போனேன், ஏன் அவகிட்ட உன்னை பற்றி இப்படியெல்லாம் சொன்னேன் அப்படின்னு எனக்கு தெரியலை. என்னை மன்னிச்சிடு அப்படின்னு ஜெனியோட கையை பிடிச்சி செடியை நழுவ ஜெனியால் எதுவுமே பேச முடியலை. என்கிட்ட பேச மாட்டியா, என்னை மன்னிக்கவே மாட்டியா, என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ் அப்படின்னு ஜெனியோட கையை பிடிச்சி தான் நெஞ்சுக்கிட்ட வச்சுக்கிறான் செழியன். உடனே ஜெனி அழ ஆரம்பிக்கிறாள். ஜெனி, எதுக்கு அழுவுற? சாரி ஜெனி, சாரி. இல்லை செழியா, தப்பு என் பேரிலையும் இருக்குது. மாலினி சொல்கிற மாதிரி உனக்கான டைம் நான் உனக்கு கொடுக்கவே இல்லையே. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணேனோ, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை கண்டுக்காமலே போயிட்டேன். அதனால தான் இப்படி. இந்த தப்புக்கு நானும் ஒரு காரணம்தான் செழியா அப்படின்னு ஜெனி அழுவ, இல்லை என் மேலே தான் தப்பு, இல்லை இல்லை என் மேலே தான் தப்பு அப்படின்னு மாறி மாறி சாரி கேட்க அங்கே இருக்கிற எல்லோரும், பாக்கியலட்சுமி ஃபேமிலி, ஜெனி ஃபேமிலி எல்லோரும் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லோர் கண்ணிலையும் கண்ணீர், எல்லார் முகத்திலும் ஒரே சந்தோஷம்.
ஆனால் ஜெனியோட அப்பாவுக்கு மட்டும் இது பிடிக்காத மாதிரி அவர் முகம் மட்டும் கோவமாகவே இருந்துச்சு. கடவுளே உனக்கு நன்றி. இந்த தாத்தா பாட்டி எல்லாரும் கடவுளை பார்த்து கும்பிடுறாங்க. பாக்கியலட்சுமி ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்புறம் என்ன, செழியனோட குழந்தை எடுத்துட்டு வந்து செழியன் கிட்ட கொடுக்குறாங்க. செழியன் உடனே கையில் வாங்கி முத்தம் கொடுக்குறான். ஜெனி அவன் கையை பிடிச்சிக்கிட்டு, இனிமே நான் நீ நினைக்கிற மாதிரி நடந்துக்கிறேன் செழியா. உனக்கான இம்பார்ட்டன்ஸை நான் கண்டிப்பாக உனக்கு கொடுப்பேன். இனிமேல் உன் கூட தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்ல, உடனே செழியன், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதை தர எனக்கு இன்னொருத்தி வந்துட்டாளா? யாரு? எல்லாரும் ஷாக்காக பார்க்க, அதான் என் பொண்ணு. இனிமேல் இவகிட்ட தான் நான் தினமும் பேச போகிறேன். இனிமேல் நான் யாரை பற்றியும் கவலைப்பட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி, என்னடா என்ன சொல்கிற? டெய்லி நீ அப்பா பேசுகிறத கேட்பல்ல அப்படின்னு குழந்தைகிட்ட கேட்க, குழந்தை சிரிக்கிறது. உடனே செழியனும், பாரு நான் சொல்கிறத கேட்டு சிரிக்கிறா அப்படின்னு சிரிக்க, அங்கே இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. நன்றி. இது முற்றிலும் எனக்கு தோன்றிய ஒரு யூகம். தவறு இருந்தால் மன்னிக்கவும்.